வீட்டுக்கு மேலே எல்லோரும் டேங்க் கட்டுற மாதிரி ஃபெசிலிட்டி வைக்கணும். அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு சிஸ்டம் இருக்குது. வீட்டுக்கு மேலே அந்த திட் மாதிரி ரெடி பண்ணாங்கன்னா அதில் வாட்டர் சேவ் பண்ணலாம். மேலேருந்து வர தண்ணியை கீழே ஏதாவது ட்ரம்க்கு அவங்க கனெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வைக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு சேகரித்து வைக்கணும். மழை தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் வந்து தண்ணியை சேகரித்து நாட்டுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ரொம்ப செலவழிக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாக்கணும். நம்ம தான் நம்ம சொசைட்டியை பார்த்துக்கணும். வீட்டில் தொட்டி கட்டி மழை நீர் சேகரிப்பு இது மாதிரிலாம் பண்ணால் நிலத்தடி நீர் சேவ் பண்ணலாம். மழை காலத்து வந்தால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். நம்ம சந்ததிகளுக்கு மழை நீர் தேவைப்படும். நீர்வளம் குறைஞ்சிட்டே வருது. அதனால் இது மாதிரி மழை நீர் சேகரிப்பு இது மாதிரி பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம வாட்டர் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்லேயே மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும். ஃபஸ்ட்டு எடுக்கணும். தொட்டி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி மற்ற நேரத்தில் நமக்கு வெயில் காலத்தில் நிறைய யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வீட்டையும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி அது மூலியமாக யூஸ் பண்ணணும். முதல்ல தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல நம்ம நிறையா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடி இப்போ பயிர் சும்மா நிறைய தேவையான இடத்துல தண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மற்ற இடங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயே நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி நம்ம யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மழைநீர் தொட்டி அமைச்சு சேகரிக்கலாம். அப்படி சேகரிக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் அதிக அளவு உயரும். மழைநீர் சேகரிக்கிறதுனால வருங்காலத்துக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா மழைநீர் தேங்காத அளவுக்கு சேகரிக்கணும். வீடுலேயும் இதுலேயும் அந்த தேவையில்லாத பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீக்கிட்டோன்னா நமக்கு அந்த கொசுனால் ஏற்படக்கூடிய அந்த நோயெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்.